نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. وقال نبينا مصطفى صلى الله عليه وآله وسلم أنا النبي لا تكذب أنا ابن عبد المطلب أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எஸ்எல் பயான் எஸ்எல் ஹப் நேயர்களே, இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு ஹெடிங்கை பார்க்க இருக்கிறோம். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு கூறும் அரசியல் படிப்பினை. அரசியல் படிப்பினையை பற்றி, பொலிட்டிக்கல் அல்லாஹுடைய தூதர் எப்படி செய்தார்கள், அவர்களுடைய வாழ்வில் அரசியல் இந்த முறைகளை எப்படினார்கள் என்ற விடயங்களை இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய அரசியல், இன்று நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த பொலிட்டிக்ஸ் ஒரு வித்தியாசமான அரசியல் அமைப்புகளை நாம் இன்று உலகளாவிய ரீதியில் காண்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரும் அரசியல் செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் உலகத்துக்கு அரசியலை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் இருந்து நாம் படிப்பினையாக எதை பெறலாம்? அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வார்த்தையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பேசிய ஒவ்வொரு விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய அனைவரும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய வாழ்க்கை ரோல் மாடலாக, முன்மாதிரியாக நாங்கள் எங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஃபضل, அவனுடைய ரஹ்மத் ஒருபோதும் கிடைக்காது. இப்ப நாம் ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்தொடர்வோமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு காலம் இருந்துச்சு. மனிதர்களை மனிதர்களாக பார்க்காத, மதிக்காத, மனிதர்களை வித்தியாசமான ஒரு ரூபத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாலேயும் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப கால பகுதியிலும் தான் மனிதர்கள் மிருகங்களை போன்று மதிக்கப்பட்டார்கள். உதாரணமாக உலகத்தில் நாங்கள் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய சில சயின்டிஸ்ட்மார் கூட, சில விஞ்ஞானிகள் கூட, சில எழுத்தாளர்கள் கூட மனிதர்களை அவர்கள் வர்ணிக்கும் போது சிலர்களுடைய கருத்து மனிதன் குரங்கில் இருந்து படைக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், மனிதன் என்பவன் குரங்கில் இருந்து வந்தவன் என்று சொல்லி மனிதர்களை மிருகங்களோடு ஒப்பீடு செய்யக்கூடியவர்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இன்னும் சிலர்கள் மனிதன் என்பவன் மிருக இனத்தை சார்ந்தவன், இன்னும் சிலர்கள் மனிதன் என்பவன் வெறுமனே இச்சையுடைய இருப்பிடமாகத்தான் இருக்கிறான், இன்னும் சிலர்கள் மனிதன் என்பவன் பொருளாதார மிருகம், மனிதன் என்பவன் பொருளவும் இழிவாக வர்ணித்த பலர்களுடைய கருத்தை நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக பெண்களை இந்த உலகம் ஆரம்ப காலத்தில் பெண்களை எவ்வாறு மதித்தார்கள், பெண்களுக்கு எந்த அளவு மதிப்பு வைத்தார்கள் என்று பார்த்தால், சுப்ஹானல்லாஹ், கிரேக்கர்களை பார்த்தால் அவர்கள் பெண்களை வெறுமனே ஒரு விற்பனை பொருளாகத்தான் பார்த்தார்கள். பெண்களை ஒரு விற்பனை பொருளாக மாத்திரம் தான் பார்த்தார்கள். அதே போன்று ரோமர்கள் பெண்களை, அதாவது உயிரற்ற பொருளாக, ஒரு ஜடமாகத்தான் பார்த்தார்கள். பெண்கள் என்பவர்கள் ஒரு உயிரற்ற பொருளாக, ஒரு ஜடமாகத்தான் பெண்களை பார்த்தார்கள். அதே போன்று அதாவது சீனர்கள், அதாவது இந்த பெண்கள் என்பவர்கள், அதாவது ஒரு பொருளாதாரத்தை ஒரு வெள்ளம் அல்லது ஒரு அனர்த்தம் வந்தால் எப்படி எங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கிவிடுமோ
அதே போன்று பெண்கள் என்பவர்கள் அதாவது பரக்கத் இழந்தவர்கள், அபிவிருத்தியற்றவர்கள், ஆண்களுடைய பொருளாதாரத்தை அழிக்க வந்தவர்கள் என்று பெண்களை மிகவும் மோசமாக அவர்கள் வர்ணித்தார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விலே சீக்கியர்கள் கூட பெண்களை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அதாவது விஷ மரம், பெண்கள் என்பவர்கள் அதாவது தோற்றம் அழகாக இருந்தாலும் அவர்கள் விஷ மரத்தை போன்று, அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடு, இந்த உலகத்தை அழிக்க வந்தவர்கள் என்றெல்லாம் சீக்கியர்கள் பெண்களை அதாவது மிகவும் மோசமாக வர்ணித்தார்கள். அதே போன்று யூதர்கள் கூட பெண்களை, அவர்கள் ஆரம்ப காலத்தில் யூதர்களுடைய ஒரு கொள்கை தான் பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள், பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் கூட பெண்கள் என்பவர்கள் ஷைத்தானுடைய ஒரு வாயில் என்று கூட வர்ணித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களை, பெண்களை மிகவும் மோசமாக இழிவாக விமர்சித்து வர்ணித்து பெண்களையும் அதே போன்று மனிதர்களையும் ஒரு காலத்தில் மனிதர்களாக மதிக்காத ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியவர்களாக, மனிதர்கள் மிருக இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனாலும் மனிதர்கள் மனித ரூபத்தில் இருந்து கொண்டு மிருகங்களை போன்று நடந்த ஒரு காலம் தான் ஜாகிலியா காலம். அந்த ஜாகிலியா காலம், அதற்கு முன்னால் உள்ள காலங்களில் மனிதன் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவனுடைய குணங்கள் மிருகங்களை போன்று மிருக குணங்களாக இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள் என்றா, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மைண்டை, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை, அல்லாஹ்வுடைய தீண்டாமை, அதாவது சில நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில், நமது நாட்டிலும் பார்க்கலாம், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இந்த மனப்பாங்கு இல்லாமல் ஆக்கினார்கள். இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுக்கு கீழால் போட்டு புதைத்தார்கள். வெள்ளையர்கள் கருப்பர்கள், படித்தவர்கள் பாமரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற இந்த மனப்பாங்கோடு வாழ்ந்தவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதன் என்றால் அனைவரும் சமமானவர்கள் என்ற ஒரு கோட்பாடை, ஒரு அழகான ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். மோசமாக இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நேர்வழிப்படுத்தினார்கள். அதே போன்று அவர்களை அல்லாஹ்வுடைய நரக விளிம்பில் இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய நேசர்களாக, அல்லாஹ் பொருந்தி கொண்ட மனிதர்களாக ஆக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உலக மக்கள் இன்று கூட, இன்றைய காலத்தில் கூட, இந்த நூற்றாண்டில் கூட, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 1440 வருடங்கள் ஆகியும் நூற்றாண்டுகள் ஆகியும் இன்றும் முழு உலகமும் வியந்து பேசக்கூடிய, வியந்து போற்றக்கூடிய ஒரு அரசியலாளரை பார்த்தால், ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதனை பார்த்தால் அவர்கள் வேற யாரும் கிடையாது. சில அரசியலாளர்கள் காலத்துக்கு காலம் மாறும் போது அவர்களுடைய பேர் வரலாறில் கூட இல்லாமல் போய்விடும். ஆனால் இன்று வரைக்கும் புகழப்படக்கூடிய, வியந்து பேசக்கூடிய ஒரு அரசியலாளரை பார்த்தால் அதுதான் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அரசியல் என்பது சாக்கடை என்று நம்மில் அநேகமானவர்கள் கூறுவார்கள். அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை. அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல்வாதிகள் சாக்கடை. அரசியல்வாதிகள் தன்னுடைய சுயலாபத்துக்காக அரசியலை சாக்கடையாக பயன்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அரசியல்வாதிகள், சில அரசியல்வாதிகள் நடந்து கொள்ற விதத்தை வைத்து தான் மக்கள் அரசியலை சாக்கடையாக பார்க்கிறார்கள். ஆனா அரசியல் என்பது சாக்கடை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்லொரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு, நல்லொரு தலைமைத்துவத்தை, நல்லொரு சொசைட்டி உருவாக்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியதுதான் அரசியல். இந்த அரசியல் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்து நாங்கள் இந்த அரசியல் படிப்படியை எதை பெற்றுக் கொள்ளலாம்? பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான திறன்கள் தான், ஒரு அரசியல்வாதியை எடுத்தால் இந்த திறன்கள் இல்லாவிட்டால் அவர் ஒருபோதும் அரசியல் செய்வதற்கு கூட தகுதி கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான சிஃபாத்துகள், மிக முக்கியமான நுணுக்கங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமையை எடுத்தால் அவர்கள் அறிவு சார்ந்த ஆளுமை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்துச்சு. அறிவு சார்ந்த ஆளுமை,
அதாவது இன்டெலெக்சுவல் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அறிவு சார்ந்த ஆளுமையோட ஆன்மீக சார்ந்த ஆளுமை, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதே போன்று உளம் சார்ந்த ஆளுமை, அதே போன்று உடல் சார்ந்த ஆளுமை, அதே போன்று ஒழுக்கம் சார்ந்த ஆளுமை என்ற இந்த 5 வகையான ஆளுமை கொண்டவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த பர்சனாலிட்டி இருந்ததினால தான் நல்லொரு சமூகத்தை, நல்லொரு சொசைட்டி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். எந்த அரசியல்வாதிகளிடத்துல இந்த 5 ஆளுமைகள் இல்லாமல் இருக்குமோ, எங்கட குறிப்பாக முஸ்லிம் அரசியல்வாதிகள் கிட்ட இந்த 5 வகையான ஆளுமைகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு நல்லொரு சமூகத்தை, நல்லொரு சொசைட்டி அவர்களால் உருவாக்க முடியாது. அவர்களிடத்தில் இந்த அறிவு, ஆன்மீகம், உளம், உடல், ஒழுக்கம் சார்ந்த இந்த ஆளுமைகள் இருக்கும் போது ஒரு நல்லொரு சமூகத்தை, நல்லொரு தலைமைத்துவத்தை அவர்களால் கட்டியெழுப்ப முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த உலமாக்கள் சொல்லும் போது இந்த 5 வகையான ஆளுமைகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அரசியல் படிப்படியை எடுத்தால் வித்தியாசமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது அந்த மக்களோட வித்தியாசமாக நடந்து கொண்டார்கள். மக்காவுடைய காலத்துல வெறுமனே ஆன்மீக ரீதியாக மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள், தஅவா கொடுத்தார்கள். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மக்காவுடைய காலத்தை எடுத்தால் வெறுமனே சுவர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும், அதாவது ஈமானியத் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சில குர்ஆனுடைய வசனங்களை இறக்கினான். மக்காவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் தண்டிக்கல்ல, யாருக்கும் அதாவது சட்டங்களை வகுக்கல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆன்மீக மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் மிக பெரும் ஒரு புரட்சியை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் ஆன்மீக ரீதியாக மக்களுக்கு மத்தியில் மிக பெரும் ஒரு அதாவது புரட்சியை செய்து அந்த மக்களை மிருக குணத்தோடு வாழ்ந்தவர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மக்காவில் பல கஷ்டங்கள், இன்னல்கள் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் சாசனத்தை அமைத்தார்கள், ஒரு அரசியல் கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் சில அல்லாஹ்வும் குர்ஆனுடைய அஹ்காமாத்துகள், அதாவது முஆமலாத்தை பற்றி, முஆஷராத்தை பற்றி, இபாதத்துடைய சட்டத்திட்டங்களை பற்றி எல்லாம் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். ஆனா மக்காவில் இருக்கும் போது சட்டத்திட்டங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கவும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்திட்டங்களை வகுக்கவும் இல்லை. ஆனால் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்ட கோர்வையை, ஒரு அரசியல் சாசனத்தை, ஒரு அரசியல் அமைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அரசியல் செய்தார்கள் என்றால் எப்படியான அரசியலை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய கூறும் அரசியல் என்றால் என்ன, இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அரசியல் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் வன்மையான முறையில் விமர்சிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் மிகவும் அதாவது எதிரிகளால பாதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவுடைய பார்டரில் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் என்ற அமைப்பில் அவர்களுக்கு எல்லா வகையான பவர் இருந்தும் மதீனாவுடைய பார்டருக்கு வந்ததற்கு பின்னால், அவர்களுடைய கையில ஆட்சி கிடைக்க பெற்றதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக செய்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு இரண்டு கட்சிகள் அதாவது போட்டியிட்டு ஒரு கட்சி வென்றுட்டா ஒரு கட்சி மற்ற கட்சியை மற்ற தேர்தலில் ஈடுபட்டவர்களை பழிவாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் என்று சிறையில் அடைத்து அவர்களுடைய கோபத்தின் மூலமாக இவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு, இவர் என்னுடைய கட்சியிலிருந்து மறு கட்சிக்கு போயிட்டார் என்று சொல்லி அரசியல் பழிவாங்கல்களை பார்க்கிறோம். அரசியல் பழிவாங்கல். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் இதை நமக்கு கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு சிந்தனையும் சமூக பற்று, சமூக அக்கறை, சமூக சிந்தனை, சமூக சேவை, சமூக
சமூகத்தின் மீதே எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர நோக்கோட மிக பெரும் ஏம்களை, மிக பெரும் அவர்கள் திட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார்கள். அன்று அல்லாஹ்வுடைய தூதர் தூர நோக்கோட பார்த்ததினால தான் இன்று நாம் முஸ்லிம்களாக இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த நாட்டில் கூட நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று தூர நோக்கோட சிந்தித்ததினால. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவுடைய பார்டர், மதீனாவுக்கு உள்ள போகல, அல்லாஹ்வுடைய தூதரை சூழ நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப பாக்குறாங்க ஒரு மதீனாவுக்கு தலைவராக, மதீனாவுக்கு மிக பெரும் அதாவது ஒரு பொறுப்போட வந்திருக்கக்கூடியவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று எல்லா மக்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு யூத சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களும் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல போறார்கள். ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு எப்பொழுதுமே மிகவும் தேனை விடவும் இன்பமாக, அதாவது மிகவும் நுணுக்கமாக, அதாவது கத்திக்கு மேல் நடப்பதை போல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அந்த மக்கள் ஈர்ப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் சாய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்காவுக்குள் நுழையும் போது, மதீனாவுக்குள் நுழையும் போது சொன்னார்கள், ஏழை மக்களுக்கு உணவளியுங்கள், ஏழை மக்கள் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, நடு நிசையில விழித்து எழுந்து அல்லாஹ்வை தொழுங்கள், நீங்கள் அதாவது சலாமாக நிம்மதியாக சொர்க்கத்துக்கு நுழையலாம். இதை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் வேறு எந்த ஒன்றையும் சொல்லல. இதை பார்த்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன சொல்ல வாரன் என்றா, அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப் ஒரு தலைமைத்துவ பதவிக்கு வந்ததற்கு பின்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன், நான் அநீதிழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்பு பவர் வந்ததற்கு பின்னால் எனக்கு அநியாயம் செய்தவனே நான் அநியாயம் செய்வது என்பது அல்ல ஒரு அரசியல்வாதியுடைய, ஒரு அரசியல் தலைவருடைய பண்பு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் நுழைந்ததற்கு பின்னால் அவர்கள் முதலாக அவர்கள் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பு எது தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் அகதிகளாக வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரோட பல சஹாபாக்கள் அகதிகளாக மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அகதிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தினார்கள். இன்று பலஸ்தீன்ல, ஆப்கான்ல, அதே போன்று மிஸ்ர்ல, இந்தியால, பங்களாதேஷ்ல, அதே போல எங்களோட நாட்டுல எல்லா இடங்களிலும் அகதிகள் இருக்கிறோம். ஆனா இந்த அகதிகளுடைய விஷயத்தை யாரும் கரிசனை செலுத்துறது கிடையாது. சில அகதிகள் சில நாடுகளுக்கு வந்து அவர்கள் தஞ்சம், அதாவது அவர்கள் பயத்தோட ஒரு நாட்டுக்குள் வந்து வாழும் போது அவர்களை விரட்ட சொல்லி ஒரு சமூகம் அதாவது கோஷம் போடுவதை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக அவர் அந்த அகதிகளாக வந்தவர்களை அந்த நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களோடு இணைத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவை சார்ந்தவர்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீயை சார்ந்தவர்கள், ஷுஐப் ரோம் நாட்டை சார்ந்தவர், இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அரபிகளோட, அன்சாரிகளோட, முஹாஜிரீன்களாக வந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த அஹாதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒற்றுமைப்படுத்தினார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அரசியல் வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. அகதிகளாக வந்தவர்களை முதலாவது நாங்கள் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை, அகதிகளாக வந்தவர்களை அவர்களை நாங்கள் எப்படி அவர்களை வழிநடாத்த வேண்டும் என்ற மிக பெரும் அழகான ஒரு திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்கள். அவர்களுக்குரிய வியாபாரத்துக்குரிய ஏற்பாடுகள், அவர்களுடைய திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள், குழந்தைகளுடைய கல்வியுடைய விடயம், அவர்களுக்கு தங்குவதற்குரிய ஏற்பாடுகள், அகதிகளாக வந்த ஒவ்வொருவருடைய விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்ற ரீதியில், அரசியல் தலைவர் என்ற ரீதியில், ஒரு நாட்டுடைய பொறுப்பு என்ற ரீதியில் அதை மிக அழகான முறையில் வகுத்து, அது அழகான முறையில் அவர்களுடைய விடயத்தில் கண்காணித்தது இந்த உலகம் இன்றும் வியந்து பேசக்கூடியதாக, இன்றும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வியந்து பார்க்கக்கூடியதற்கு காரணம் அன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதம். பண்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபான்மையாக முஸ்லிம்கள் இருக்கும் போது அந்த மதீனாவை சூழ வெளியில பெரும்பான்மையாக இருந்த மக்களோட பல ஒப்பந்தங்களை இட்டார்கள்,
பல ஒப்பந்தங்களை, பல அக்ரிமெண்ட்களை போட்டார்கள். ஆனால் இந்த ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சில சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் ஏன் இப்படி ஒப்பந்தம் போட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மிக தூர நோக்கோட சிந்தித்து ஒப்பந்தங்களை இட்டார்கள். இன்று நமது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல, கட்சி மாறுவதற்காக போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல, தன்னுடைய கட்சியுடைய இருப்பிடத்தை சீட்டை பாதுகாப்பதற்கு போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல. கண்ணியமான சகோதரரை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய வீடுகளை, தன்னுடைய பொருளாதாரங்களை, தான் சம்பாதித்தது வெளிக்கு வராமல் இருப்பதை பாதுகாப்பதற்கு போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல. கோடிகளை, பணங்களை, டாலர்களை பார்ப்பதற்கு போடக்கூடிய ஒப்பந்தம் அல்ல. எல்லோரையும் சொல்லவில்லை, சிலர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய அச்சம் அற்ற சிலர்களை தன் இடத்தில் நான் குறிப்பாக சொல்கிறேன். முஸ்லிம் சமூகத்தின் மீது அக்கறை, முஸ்லிம் சமூகத்தின் மீது சிந்தனை அற்றவர்களாக நடக்கக்கூடிய சிலர்கள், பண்பானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஒப்பந்தங்களை இட்டார்கள் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக. பெரும்பான்மையாக இருந்தவர்களோட சிறுபான்மையாக இருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் ஒப்பந்தம் இட்டது தான் பின்னால முஸ்லிம்கள் தலையை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமாக அமைந்துச்சு. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஒப்பந்தங்களை இட்டார்கள். பல இனத்தவர்கள் சூழ வாழ்ந்தார்கள், அதே போன்று பல கொள்கையுள்ளவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி எல்லோருடைய ஒப்பந்தம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போட்ட ஒப்பந்தத்தில் அவர்களுடைய அஹ்லாக் மூலமாக அந்த மக்களையும் வென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய கட்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி அதாவது பிரமாண்டமாக விசாலமான போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை மக்களுடைய விஷயத்தில் கருசனை செலுத்தினார்கள். இந்த நாட்டில் இன்று பஞ்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கேஸுடைய விலைகளை உயர்த்தக்கூடியவன் அல்லாஹ், விலைகளை உயர்த்தக்கூடியவன் அல்லாஹ். ஆனாலும் இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் முஸ்லிம் கட்சிகளில், அதாவது நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து அல்ல, நாம் அல்லாஹ்வை எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் பொறுப்புதாரிகள் என்ற அடிப்படையில் பொறுப்பில் உள்ளவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் இந்த விடயத்தில் கருசனை செலுத்தாவிட்டால், இன்று கண்ணியமான சகோதரர்களே, பாராளுமன்றத்தில் எனக்கு ஒருவர் தவறாக பேசிட்டார் என்று சொன்னா அதற்கு எதிராக பதில் கொடுக்க தயாராக வாரோம். எனக்கு எதிராக ஒருவர் குற்றம் சாட்டிட்டாரா, ஏன்? ஆனா மக்களுடைய பிரச்சனை கோடிக்கணக்காக இருக்குது. மக்கள் கஷ்டத்தோட, வறுமையோட, பௌத்த மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள், கண்ணியமான சகோதரர்களே, சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல், வறுமையோட கஷ்டத்தோட எத்தனையோ பேர் சாப்பிடுவதற்கு அதாவது அவர்களுடைய பசியை போக்குவதற்கு கூட கையில் பணம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். ஆனா இந்த மக்கள் மீது கவலைப்படக்கூடியவர்கள், மக்கள் மீது சிந்திக்கக்கூடியவர்கள், மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள் தான். கண்ணியமான சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய அதாவது பணத்தை, பைத்துல் மாலுடைய ஏற்பாடுகளை இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடைய விஷயத்தில் கருசனை செலுத்தினார்கள். ஏழைகளுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து கொடுத்தார்கள். யாராவது கஷ்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அதாவது பார்லிமெண்ட், அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்லிமெண்ட் மஸ்ஜித் நபவி, இதற்கு யாராவது வந்தால் அவர்களை ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அரசியல் படிப்படியிலிருந்து, வாழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. ஏழைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கருசனை செலுத்தினார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரசியல் என்று வரும்போது யாரிடத்தில் நான் இப்ப சொல்ல போற 2 பண்பு இருக்காதோ அவர்கள் ஒருபோதும் சமூகத்தை பற்றி அக்கறைப்பட மாட்டார்கள், சமூகத்தின் மீது கருசனை செலுத்த மாட்டார்கள், சமூகத்தின் மீது அதாவது அன்பு செலுத்த மாட்டார்கள், சமூகத்துடைய விஷயத்தில் அவர்கள் ஒருபோதும் உதவியாளர்களாக இருக்க மாட்டார்கள். ஒன்று நீதி, இன்னொன்று நேர்மை. இந்த நீதியும் நேர்மையும் எந்த அரசியல் தலைவரிடத்தில், எந்த கட்சி தலைவரிடத்தில் இருக்காதோ அவர்கள் ஒருபோதும் சமூகத்தை துச்சமாக, சமூகத்தை ஒரு ஓட்டாகத்தான் பார்ப்பார்களே ஒழிய அவர்களுடைய கஷ்டத்தில் ஒரு போதும் பங்கேற்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த மிக முக்கியமான 2 பண்பு தான், மிக முக்கியமான 2 பண்பு தான் இன்றும் எங்களுக்கு தெரியும். தி 100 ஒரு புத்தகத்தில் மைக்கேல் ஹார்ட் சொல்லி
சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பேசுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இன்றைய காலத்தில் கூட, அதாவது ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவை சார்ந்த மிக பெரும் எழுத்தாளர், அவர் கூட தன்னுடைய புத்தல் அல்லாஹ்வுடைய தூதரை வியர்ந்து பேசுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதியும். இந்த நீதியும் நேர்மையும் யாரிடத்தில் இருக்காதோ அவர்கள் ஒருபோதும் சமூக அக்கறையுள்ளவர்களாக, சமூக பற்றுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சிலர் நாங்கள் அண்மை காலமாக பார்க்கிறோம், அதாவது முஸ்லிம் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு பல பிரச்சனைகள் வரும் போது குரல் கொடுப்பதற்கு கூட ஒருவரையும் காணவில்லை. ஆனால் தனக்கென்று, தனது குடும்பத்துக்கென்று, அதே போன்று தனது கட்சிக்கென்று, தனது அரசியல் வாழ்க்கைக்கென்று ஒரு பிரச்சனை வரும் போது குரல் கொடுப்பதை பார்க்கிறோம். தான் படித்த படிப்பை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனா கண்ணியமான சகோதரே, இன்று அந்நிய மக்கள், சில அந்நிய மக்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கும் போது எங்கட மக்கள் அவங்களை இழிவாக பேசுறாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு காலம், அதாவது இன்று அத பதவி மோகத்துல முஸ்லிம்களுடைய உரிமைகளை கூட பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதி நேர்மை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நீதி நேர்மை நாங்கள் ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவர்கள், அதாவது இந்த அரசியலில் குதிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதியை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையை பற்றியும் தெரியாமல் அவர்கள் ஒருபோதும் அரசியலுக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, அதாவது நீதியை பற்றி சொல்வதாக இருந்தால், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அதாவது இன்று கூட பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவருடைய பத்திரிகையில் எழுதக்கூடிய இடத்துல சொல்வார்கள், இந்த சம்பவத்தை ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் பொன்னெழுத்துக்களால அதாவது பொரிய வேண்டும், பொன்னெழுத்துக்களால இதை பதிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நீதிக்கு முக்கியத்துவம் செலுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதை நீதி, அதாவது எந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்வில் இந்த பொன்னெழுத்துக்களால பொறிக்கக்கூடிய வார்த்தை சொன்னார்கள் என்றால், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள், மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் களவெடுத்துட்டால், மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் களவெடுத்துட்டால் என்று சொன்ன நேரத்தில், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்லாமிய சட்டத்தை அவர்களுக்கு நிறுவுங்கள். இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? களவெடுத்தால் கையை வெட்டணும், அந்த பெண்ணுடைய கையை வெட்டிடுங்க. அப்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உயர்ந்த குலத்த பெண்மணி, அந்த பெண்ணுடைய கையை வெட்டவானோ, அந்த பெண்ணுடைய கையை வெட்டவானோ. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா நஊது பில்லாஹ் களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதி. அல்லாஹ்வுடைய தூதருடைய நீதி. ஏண்ட மகள் தவறு செஞ்சாலும், இன்னைக்கு தாழ்ந்த, அதாவது இன்னைக்கு பெரும் அரசியல்வாதிகளுடைய பெரும் அதாவது தனவந்தர்களுடைய பெரும் அதாவது பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளாக கணக்கிடப்படுவது கிடையாது. ஆனா சாதாரண ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டா அவரை தண்டிப்பதும் அவரை கேவலப்படுத்துவதும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏண்ட மகள் களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன். இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய அரசியல். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அரசியல் இதுதான். இந்த நீதியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அது வெள்ளையராக இருந்தாலும், கருப்பராக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், உயர்ந்தவனாக இருந்தாலும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், சட்டம் என்றால், நீதி என்றால் அது எல்லோருக்கும் சமமான நீதி தான். அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தன்னுடைய வாழ்வில் பேணுதலாக நீதியாக நடந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மை. இது மிக முக்கியமான ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய அதாவது அரசியல்வாதி ஒவ்வொரு இடத்திலையும், அரசியல் தலைவர்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் வரவேண்டியது அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மை. அதாவது நான் யாரையும் குத்தி காட்டியோ யாரையும் மனமுடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசல. இது அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த மரணித்த மாதத்தில் நாங்கள் வீட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலிருந்து எங்கட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை, எங்கட வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாட்டில் நிறைய மக்கள் சாபமிடுவதை பார்க்கிறோம், நிறைய மக்கள் பதுவா செய்வதை பார்க்கிறோம். நான் எல்லா இன மக்களிடத்திலையும், அதாவது குறிப்பாக எங்களுடைய இஸ்லாமிய இடத்திலும் எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொள்வது, நாங்கள் முடியும் என்று சொன்னால் ஹராமான முறையில் எந்த ஒன்றையும் சம்பாதிக்க கூடாது.
எங்களிடத்தில் ஹலாலாக சம்பாதிக்கப்பட்டது மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே ஒழிய பொதுமக்களுடைய சொத்துக்கள், பொதுமக்களுக்கென்று வந்த எந்த ஒரு விடயமும் எங்களிடத்தில் எங்களுடைய பாவினைக்கு இருக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நரக நெருப்பில் காலை வைப்பதற்கு தயாராக வேண்டும். பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்ட, பொதுமக்களுக்காக அது உலகத்தில் இன்பமாக இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்டியே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேர்மையை பாருங்கள். ஆச்சரியமான உலகம். இன்று இந்த நாட்டில் பணவீக்கம் என்று சொல்றோம், பொருளாதாரத்தில் நாங்க மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்றோம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, ஆசியா கண்டத்திலே மிக தனவந்தனான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய நாடு இலங்கை. ஆனால் பொருளாதாரத்தில் வீக்கம் என்றும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம், நாட்டுடைய எக்கனாமி விழுந்திருக்குது என்று சொல்றோம். ஆனா ஆசியா கண்டத்திலேயே அதாவது பணக்கார அரசியல்வாதிகள், தனவந்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இலங்கை நாடு. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அவர் அரசியல் குதிப்பதற்கு முன்னால், அவர் வேட்பாளராக நிற்பதற்கு முன்னால் அவர்களுடைய சொத்து கணக்கு வழக்கை, இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகளை பார்த்தால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகளை பார்த்தால், இது வானத்திலிருந்து மழை போன்று கொட்டியதா, பூமியிலிருந்து விதைகளை போன்று முளைத்ததா என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு சொத்து அவர்களுடைய சொத்துக்களாக இருந்தால் நாளை மறுமையில் அவர்கள் அனைத்தையும் மலைகளை போன்று கரத்தில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டிய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்து எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி பொதுமக்களுடைய சொத்துக்களுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வுக்கு படிப்பணியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜகாத்துடைய பணத்தை வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவர் ஜகாத்துடைய பணத்தை வசூலித்து வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ரிவாயத், இது நீங்கள் வசூலிப்பதற்கு அனுப்பின பணம், இது ஜகாத்துடைய பணம், இது எனக்கு அன்பளிப்பாக கிடைக்க பெற்ற பணம் என்று ஒரு பேக்கை, ஒரு பையை காட்டினார்கள். இன்னைக்கு சிலர்கள் வெளிநாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு, அதே போன்று ஏனைய நாடுகளுக்கு சென்று முஸ்லீம்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு உதவிகள் செய்யணும், முஸ்லீம்களுடைய வீட்டு திட்டங்கள், முஸ்லீம்களுக்கு என்று பள்ளிகள் கட்டணும், முஸ்லீம்களுக்கு என்று மதரசாக்கள் கட்டணும், இது இன்று இலங்கையில வாழக்கூடிய பல இன மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று வசூலிப்பதற்கு போவாங்க. வசூலித்துட்டு அவங்களே முடிவெடுப்பாங்க, வசூலித்த பணத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு கமிஷன், வசூலித்த பணத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட டாலரில் எங்களுக்கு வழங்கப்பட்ட பணத்தில் அதாவது 20% 10% எங்களுக்கு கமிஷனாக எடுக்க முடியும் என்று நாங்களே எங்களுக்கு ஃபத்வாவை கொடுத்துக் கொள்றோம். அதை போல இவரும் என்ன செஞ்சிட்டார் என்றா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த வேலைக்கு சென்று அதை எடுத்துட்டு அதுல சில கமிஷன்கள் எடுத்து வந்து சொல்றாரு, யாரும் சொல்றது எனக்கு அன்பளிப்பாக கிடைச்சிச்சு. அது கமிஷன் இல்ல, அன்பளிப்பு. எங்கட மக்களும் பாவிக்கிறது அன்பளிப்பு, கிஃப்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அன்று கோபப்பட்டதை போன்று சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க காணல. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக பேசிய வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை சொன்னார்கள். அந்த மனிதனை பார்த்து, நீ உம்மட வீட்டிலையும் வாப்பட வீட்டில இருந்தா இது கிடைக்குமா என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பேசவே மாட்டாங்க. பொதுமக்களுடைய சொத்தில் கை வைக்கும் போது, பொதுமக்களுடைய பைத்துல் மாலில் கை வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக கோபம் வந்து கேட்டாங்க, உம்மட வீட்டுல வாப்பட வீட்டில இருந்தா இது கிடைச்சிருக்குமா? மிம்பரில் ஏறியும் எச்சரித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் நேர்மையாக இருந்தார்கள். மக்கத்து குறைஷிகள் வந்து லஞ்சம் கொடுப்பதற்கு முயன்றார்கள். நாங்கள் உங்களுக்கு பெண்களையும் பொன்களையும் நிறைய தங்கங்களையும் தாரோம், இந்த மதீனாவுடைய பல பகுதிகளை தாரோம், நீங்க உங்களோட கொள்கையை விட்டுடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சூரியனை வலது கையில் தந்தாலும் நான் இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, சில கட்சிகளை பார்க்கிறோம், சில பணத்துக்காக தன்னுடைய சொந்த கட்சியில இருந்தே துரோகம் செய்யக்கூடியவர்களையும் காண்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு லஞ்சம் என்று சொன்னா, உலகத்துல லஞ்சத்துல ஒரு மோசமான நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் எங்கட நாடு. லஞ்சம் கொடுப்பதும் ஹராம், எடுப்பதும் ஹராம். ஆனா நாங்கள் லஞ்சம் கொடுத்தே பழக்கிட்டோம். எந்த காரியத்தையும் காரணத்தையும் செய்வதாக இருந்தால் லஞ்சம் இல்லாமல் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் இந்த நாட்டை ஆக்கி வச்சிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாராவது ஒருவர் இந்த பொதுமக்களுடைய விடயத்தில், இந்த பொறுப்புடைய விடயத்தில் மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டிப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அரசியல் பொறுப்பில் இருக்கும் போது, அவர்கள் தலைமைத்துவம் என்ற பொறுப்பில் இருக்கும் போது
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில், அதாவது தன்னுடைய ஃபேமிலிக்கென்று எதுவும் செய்தது கிடையாது. இன்றைக்கு ஒருவர் ஒரு பொறுப்பில் அமர்த்தப்பட்டுட்டா அவர் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு தன்னுடைய மருமகன், தன்னுடைய மாமா, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்தக்காரர்கள், தனக்கு தெரிந்தவர்கள், அந்த தனது கட்சிக்கு உதவி செய்தவர்கள், தனது கட்சியை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தவர்கள் என்று சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தின் மூலமாக தனக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் காலத்தில் தனக்கு உதவி செய்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக தன்னுடைய உதவிகளை பாவிக்கக்கூடியதை கையாளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு யுத்தத்துக்கு போய் வருகிறார்கள். நிறைய கனிமத் பொருட்களும் நிறைய அடிமைகளும் அல்லாஹுடைய தூதருக்கு கிடைக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தண்ட மனைவி ஃபாத்திமா அம்மா அவங்கள பார்த்து சொல்றாங்க, வாப்பக்கு தேலுமிண்டா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அடிமையை தர சொல்லி நீங்க கடுமையாக கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில கஷ்டப்பட்ட உங்களோட கையெல்லாம், அதாவது சாஃப்டாக இருக்கக்கூடிய கை, இந்த கை கடுமையாகி அதாவது திமித்தி போயிருக்குது. நீங்க அதாவது உங்களோட கையெல்லாம் அதாவது காயமாக இருக்குது. உங்களோட வாப்ப கிட்ட சொல்லி ஒரு அடிமைகளை பெற்றுட்டு வாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கேள்விப்படுவது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருந்தால் கிடைக்கப்பெற்ற எல்லா அடிமைகளையும் தந்த மகளுக்கு கொடுத்திருக்கலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது. பவர் அல்லாஹுடைய தூதரோட கையில தான் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு அடிமை அல்ல, ஒரு பேரிச்ச பழத்தை கூட கொடுக்கல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் வந்து சொன்னாங்க, ஃபாத்திமா அம்மா உங்களுக்கு அந்த அடிமைகளை விடவும் ஒரு சிறந்த அமலை சொல்லித்தாரே. இரவுல தூங்கும் போது சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை செஞ்சிட்டு உறங்குங்க. அதை விட இது பொறுமதியாக இருக்கும். பைத்துல் மாலுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் மிகவும் பயந்தார்கள், நேர்மையாக நடந்தார்கள். இந்த நேர்மையை தான் சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அரசியல். பொதுமக்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒருமுறை ஹசன் ஹுசைன் அல்லது இருவரில் ஒருவர், அதாவது பொதுமக்களுக்காக ஜகாத்துடைய பணத்தில் வரப்பட்ட ஒரு பேரிச்ச பழத்தை சாப்பிட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் விரலை அந்த பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளையுடைய வாயில் போட்டு வெளியெடுத்து என்ன செய்தார்கள்? துப்ப வைத்தார்கள். இன்று நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அரசியலை தான் இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்கள் பொதுமக்களுடைய விடயத்தில் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்ற இந்த முறையை பார்த்து தான் இன்றும் உலகம் வியந்து போகுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை எடுத்தால் இன்னைக்கு சிலர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய சொத்து மதிப்பு அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சொத்துக்கள் தான். ஆனால் அவர்கள் எங்கேயோ கிளாக்காகவோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறிய கைத்தொழில் செஞ்சு வாழ்ந்தவர். ஆனால் அரசியலுக்குள் நுழைந்ததற்கு பின் அவருடைய சொத்து மதிப்பை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், உலக பட்டியலில் கூட அவர்களுடைய பேரிடம் பெற்றிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல அவர்கள் வருவதற்கு முன்னால், அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ, வஃபாத்தாகும் போதும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எதுவும் இல்லாத நிலையில் கடன், கடைசியில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கடனுடைய நிலையில தான் அதாவது வாழ்க்கையை அவர்கள் கொண்டு போற நிலையில் இருந்தார்கள். தன் கடைசி காலங்கள்ல அவர்களுடைய கவசத்தை கூட யூதர்களிடத்தில் அடகு வைத்திருந்தார்கள். அதை வைத்து கடனுக்கு பணம் எடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பாய் இருக்கும், அந்த பாயை காலையில் விரிப்பாகவும் இரவில் கதவாகவும் பாவிப்பார்கள். சில நேரங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பேன், மேலெல்லாம் அந்த பாய் ஈச்சில் குச்சியுடைய மாக்கள் இருக்கும். நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், அழகான ஒரு மெட்ரஸ், அழகான ஒரு தலகாணி உங்களுக்கு செய்து தரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, 3 இரவுகள், அதாவது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வீட்டில் நெருப்பு பத்தியதே கிடையாது. அப்போது கேட்டவங்களோட வீட்டில் எதை சாப்பிட்டீங்க? சொன்னாங்க, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேரிச்ச பழத்தை தண்ணீரை தான். ஆனால் கோடிக்கணக்கான பணம் மஸ்ஜித் நபவியில் இருக்குது, ஜகாத்துடைய பணம் வந்து கொண்டே இருக்குது, பல கனிமத்துகள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மாலில் கையை வைக்க மாட்டார்கள். இந்த நேர்மையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, ஒருமுறை இன்று நாம் பார்க்கிறோம், சிலர்கள் தனக்கு உதவி செய்து விட்டால், பதவி கேட்டு வந்தால், ஏதாவது உதவி கேட்டு வந்தால், நான் இது எங்களுடைய இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு படிப்பணியாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலிருந்து நாங்கள் இதை படிப்பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கட கட்சிக்கு யாராவது உதவி செய்துட்டா, அவர் ஏதாவது ஒரு போஸ்ட கேட்டுட்டா நாங்கள் உடனே கொடுத்துடுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் சில பதவிகளை கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்ததே கிடையாது. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க,
யா ரசூலல்லாஹ் எனக்கும் ஏதாவது பதவிகள் தாங்களே, எனக்கும் ஏதாவது பொறுப்பு தாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூதர் இது பயங்கரமானது, இது பயங்கரமான பொறுப்பு, நீங்க பலகீனமானவர், நீங்க இந்த பொறுப்பெடுக்கவானம், கேட்டவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டாம் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய அரசியல், அதாவது அவருடைய வாழ்வில் இந்த அரசியல் படிப்பணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லாஹ் அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நிறைய விடயங்களை படிப்படியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவருடைய அரசியலில் எடுத்துக்கொண்டால் மிகவும் முக்கியமானது நீதியும் நேர்மையும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், உமர் இப்னு கத்தாப், அதாவது உஸ்மான் இப்னு அஃபானாக இருக்கலாம், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இந்த 4 குலஃபாக்களுடைய வாழ்க்கை சரிதை நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த நீதி நேர்மையுடைய விடயத்தில் அவர்கள் அதாவது கண் சிமிட்டக்கூடிய அளவுக்கு கூட மாறு செய்தது கிடையாது. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கேட்கிறா, கஸ்தூரிகள் வந்திருக்குது, ஏண்ட கையால பொதுமக்களுக்கு நான் கஸ்தூரிகளை நான் பகிர்ந்து கொடுக்கட்டுமா என்று கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் அதில் கையை வைக்க கூடாது. ஒருவேளை நீங்க அந்த கஸ்தூரில கை வைத்து சில நேரங்கள் உங்களோட ஆடையில தெரியாம தேய்த்து கொண்டால் அது பைத்துல் மால், பொதுமக்களுடைய சொத்து, உங்களுடைய உடலில் அது படிந்து கொண்டால் அதற்கு மறுமையில் பதில் சொல்ல வேண்டிய வரும். அந்த அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வில், அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட தன்னுடைய அரசியல் வாழ்வில், அதே போன்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவர்களுடைய அரசியல் வாழ்வில் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதைத்தான் முழுமையாக பின்தொடர்ந்தார்கள். எப்போது எங்கட நாட்டில் முழு உலக மக்களும், குறிப்பாக எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல் தலைவர்கள், கண்ணியமானவர்கள், இந்த நாட்டுக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நீதியும் நேர்மையும் யாரிடத்தில் இருக்குமோ, ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு கொள்கைக்காக நாங்கள் பிரிந்து கொள்ளாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக, முஸ்லிம் சமூகத்துக்காக, முஸ்லிம்களுக்கு என்று மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் பாடுபடும் போது, குறிப்பாக அதாவது யாரையும் அந்த புகழ்ந்து பேசல, யாரெல்லாம் சமூகத்துக்கு என்று குரல் கொடுப்பார்களோ அப்படிப்பட்ட நல்ல அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். எல்லா இன மக்களும் அவர்களை புகழ்வதை பார்க்கிறோம், எல்லா இன மக்களும் அவர்களை கௌரவப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏன்? எப்பொழுது மக்களுக்காக குரல் கொடுப்பார்களோ, மக்களுடைய விடயத்தில் முயற்சி செய்வார்களோ, மக்களுக்கு கஷ்டம் என்று வரும் போது அதில் அவர்கள் தன்னுடைய கஷ்டமாக அந்த கஷ்டத்தை ஆக்கிக் கொள்வார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார். ஒரு போதும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த மாட்டார். ஆகையால் இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சரிதையிலிருந்து ஏராளமான தலைப்புகள் இந்த நாட்களில், இந்த மாதங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் முடியுமான அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு கூறக்கூடிய இந்த அரசியல் படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்வில் சமூக பற்றுள்ளவர்களாக, சமூக அக்கறையுள்ளவர்களாக, சமூக சிந்தனையுள்ளவர்களாக மாறுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த நாட்டில் முஸ்லிம், அதாவது அரசியல் தலைவர்கள் நாட்டு மக்களுக்காகவும் அதே போன்று எல்லா இன மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும், எல்லா கஷ்டங்களிலையும் அவர்கள் பங்கெடுத்து முஸ்லிம்களுடைய உரிமைகளில் அவர்கள் குறிப்பாக அதற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்களாகவும், அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும், அவர்களுக்கு வரக்கூடிய அனைத்து சோதனைகள் இன்னல்கள் இருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அதே போன்று நாம் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை நிந்தித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை நோகடித்தவர்கள்